சார் பட் வை இஸ் சிவம் துபே சோ எக்ஸ்பென்சிவ் சார்? சார் அதாவது அவங்களோட டீம்லயுமே ஒரு மார்க்கஸ் ஸ்டாய்னிஸ் அந்த மாரி தான் வந்து போடுறாரு. பட் அவருக்கு அந்த பிட்ச்சுக்கான லைன் அண்ட் லென்த் அழகா புடிக்க முடியுது. அவரோட 125, 130 கேஸ்க்கு. பட் அத சிவம் துபேனால புடிக்க முடியலையா? இல்ல. நீங்க சிவம் துபேக்காக ஒரு எக்ஸ்கியூஸ் குடுக்குறதுன்னு தெரியல. கொஞ்சம் நம்ம வந்து சாஃப்ட் கார்னர் இருந்தாகணும். என்னன்னா, சிவம் துபே ஏசியா கப்ல லோவா போற விக்கெட்ஸ்ல போட்டாரு. அது நீங்க அடிச்சீங்கன்னா நெறைய பாட்டம் ஆஃப் த பேட்டில் தான் படும். இங்க பால் மேல வருது. இவரு வேற டால். சோ மிடில்ல போறதுக்கான சான்சஸ் ஜாஸ்தி. ஆன் த ரைஸ் போட்டாருன்னா. அப்படியுமே கூட நல்லா தான் போட்டாரு. ஃபேண்டாஸ்டிக்கா போட்டாரு. சிலது நம்ம ஆனா திருப்பி நம்ம எல்லா போலர்ஸும் ஒரு சின்ன கால்ல ஊந்துடுறேன். கால்ல ஊந்துடுறேன், பாலையும் ஊந்துடுறேன். என்னன்னா 4 பால் நல்லா போட்டீங்கன்னா 4 பால் 1 ரன் 1 ரன் 2 ரன் 5 ரன் தான் இருக்கு அனாலிசிஸ்லன்னா 5வது 6வது பாலிங் சம்பந்தமே இல்லாம அதை நின்று கேப்டன் கிட்ட ஏதாவது ஒரு சிக்னல் காமிச்சு ஃபீல்ட பிளேஸ் சேஞ்ச் பண்ணிட்டு கூடிய மட்டும் டீப் எக்ஸ்ட்ரா கவர்ஸ் டீப் பாயிண்ட் வச்சுட்டு கவலையே படாம மட்டமான பால் வைட் அவுட் பேக் ஃபுட் ஸ்லோவா போட்டுருந்து பெட்டர். இவங்க திருப்பி இன்க்ளூடிங் வரும் சக்கரவர்த்தி சொல்றேன். அவ்வளவு மாஸ்டர்லி போலர். ரவுண்ட் விக்கெட்ஸ் போறாரு. 6 அடிச்ச உடனே ரவுண்ட் விக்கெட்ஸ் போறாரு. ஒரு பால் தான் போடுறாரு. 6வது பால் ஃப்ரண்ட் ஃபுட்ல 6க்கு போடுறாரு. ஃப்ரண்ட் ஃபுட்ல போடுற விக்கெட் எடுத்து காட்டுறேன். தேவை கிடையாது. நீங்க விக்கெட் டேக்கிங் எபிலிட்டிஸ்லாம் இருக்கு. நீங்க புலி ரைட்டு. அந்த கன்சிடரேஷன் டோட்டலா ஓரம் கட்டிடுங்க. அதெல்லாம் அந்த தாட்ஸ் எல்லாம் 5வது 6வது பால் வைட் அவுட் ஷார்ட் பால் மெதுவா போடுவேன். நீ முடிஞ்சதை அடிச்சுக்கோ பேக் ஃபுட்ல அப்படின்ட்டு போட்டுறது பெட்டர். தயவு செய்து இந்த 5வது 6வது பால் ட்ரிக்ஸ் ட்ரையே பண்ணாதீங்க. பண்ணா அனாலிசிஸ் கெடும். டீமுக்கு ஒவ்வொரு நாளும் கஷ்டமா இருக்கும் திருப்பி அடிக்குது. இதை நான் ரொம்ப நாளா சொல்லி வச்சிருந்தேன்.